என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும், பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உம்மை போற்றுமே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வால வயதுள்ளோரும் மீகும் வயதால் முதிர்ந்தோர்களும், வால வயதுள்ளோரும் மீகும் வயதால் முதிர்ந்தோர்களும், பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே
இதுவரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்றென்றும் நான் பாடுவேன் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்த ஆராதனைக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை இரக்கம் என்னுடைய வாழ்வில் ஒரு நாளும் மாறாது என்று பாடலை நாம் பாடுவோமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். பாடுவோமா? என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஏசாயா 54:8 இப்படியாக சொல்லுகிறது: அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். நித்திய கிருபையினாலே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை என்றுமே நம்மிடத்தில் இருப்பதை எண்ணி நாம் துதிக்க வேண்டும். யெகோவா நிசி இந்த ஜெயத்தை தருகிற தேவன், அவரே எனக்கு யெகோவா ஷம்மாவாய் என்னோட கூட இருக்கிற தேவன். நாம் தொடர்ந்து பாடலாமா? யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர்,
யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர், யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாம் பாடி கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனை நாம் துதிப்போமாக. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்று நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்று தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகீமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக இந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகிம் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவீங்க.
யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் பாடுவோம். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா சுகம் தரும் தெய்வம். யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலமுடன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம் பலனுடன். சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை, நிர்மூலமாகாததும் நிற்பதும் கிருபை. நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்று கொண்டேன். காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஸ்தோத்திர ஜபத்தினான் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜபத்தினான் பெருகுதே கிருபை. ஆத்தும
பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஆத்தும பாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே ஜபவரம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே கர்த்தர் வெளிப்படும் நான் அளித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தொடர்ந்து எங்களுடைய துதியை நீர் அங்கீகரித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் அதை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலும் எருசலேமே உன் நடுவிலும் நிறைவேற்றுவேன் அல்லேலுயா. நம்ம 3வது வசனம் 4வது வசனம் பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, எனக்கு யோனாவுடைய ஞாபகம் தான் வரும். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மரணக்கட்டுகள் எப்படி சுற்றி கொண்டதான் அவனை கடலில் தள்ளி விட்டதுனால மீன் வயிற்றில் போய் பூந்துக்கின்னு ஆண்டவர் அப்போ தான் தேடுறான். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவன் போயிருந்தான்னா அவன் மீன் வயிற்றுலேயே போயிருக்க முடியாது. ஆண்டவர் நினிவே பட்டணத்துக்கு போக சொல்கிறாரு. ஆனால் அவன் தர்ஷிக்கு ஓடி போக முடிவு செய்து கப்பல் ஏறி போகும்போது தான் அந்த அலைகளை கொந்தளிப்போம் ஆண்டவர் உண்டு பண்ணுறாரு. அப்படி பண்ணுறதுனால தான் அவனை தூக்கி கடல்லையே போகிறாங்க. இந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதனால் இந்த வார்த்தையை கொண்டு நான் சொல்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்துல அவன் மீன் வயிற்றில் ஆண்டவரை தேடினதுனால தான் ஆண்டவர் 3 நாள் கழித்து அவனை கரையில் தந்து கக்கி போட ஆண்டவர் கிருபை செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, 6வது வசனத்துலேருந்து நம்ம படித்து பார்த்தோம்னா யோபு அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான். பிசாசுனால் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன நிலைமையில் கூட ஆண்டவரை அவன் விடவே இல்லை. ஆண்டவர் என்னை பாதுகாப்பார், ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் நம்பிக்கையில் இருந்தான். அவன் பொண்டாட்டி கூட யோபுவை நீ இப்படியா ஆண்டவரே நம்பி நிற்கிறியா, ஆண்டவரை வந்து உனக்கு உதவி செய்ய போகிறாரு. கூட இருந்த நண்பர்களும் அப்படி தான் சொன்னாங்க. ஆனாலும் யோபு அந்த ஆண்டவரை விட்டு அவன் ஒரு நாளும் விலகவே இல்லை. ஆண்டவர் எனக்கு செய்வார்ன்ற நம்பிக்கையில் அவன் உறுதியாக இருந்தான். பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவன் ஓட எடுத்து உடம்பை சுரண்டிக்கின்னு நிறைய விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் நடந்தது. ஆனாலும் ஆண்டவர் யோபுக்கு கடைசியில் ரெட்டத்தன்மையான நன்மைகளை தான் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆசீர்வாதம் எழுந்து போனதுக்கும் மேலே ஆசீர்வாதங்களை அவனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவர் இடத்துல நம்ம எதை கேட்குறோமோ அதை ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். அதான் சொல்லியிருக்கார் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சாலமோனுக்கு ஆண்டவர் என்னிடத்தில் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. ஆண்டவருக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று
சொல்கிறாரு ஆண்டவர். நம்ம என்ன கேட்குறோமோ அதை நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்டால் கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் 5ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உரக்கம் உள்ளவர். ரொம்ப இரக்கம் உள்ளவர் அவர். நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம கேட்டோம்னா அவர் நமக்கு மன இறக்கத்தோடு ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆகாரின் குழந்தையின் குரலை கேட்ட ஒரு ஆண்டவர். தேவன் இந்த சாட்சிகளை, உயிருள்ள சாட்சிகளை எழுப்பியிருக்கிறார். அவர் செய்த அற்புதங்களையும் அவருக்கு நன்றி கூறியும் தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஒரு நன்றி ஜெபத்தை நம் மத்தியில் வந்திருக்கிற ரெவரண்ட் எஸ்ரா வில்லியம்ஸ் அவர்கள் ஏறெடுப்பார்கள். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களை ஒன்று கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக உம்மை நாங்கள் மனதார தொழுது கொள்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய வாய்களை திறந்து நாங்கள் உம்மைக்கு ஆராதனை செலுத்துகிறோம். சுவாமி, நீர் நல்லவர், நீர் கிருபை பொருந்தினவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் மனது உருக்கம் நிறைந்தவர் என்றே நாங்கள் அறிந்திருக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கின்றது சொல்லி வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. உம்முடைய உண்மை எங்களுடைய வாழ்க்கையில பெரியவைகள் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் எப்பொழுதும் கைவிடுகிறதல்ல. நீர் உம்மை தேடுகிற மக்களை எப்பொழுதும் நீர் கண்கூர்ந்து நீர் கவனிக்கின்றீர். தூக்குகின்ற காக்கைக்கு நீர் செவி கொடுக்கின்றவர். நீர் அவர்களுக்கு நீர் ஆகாரம் கொடுக்கணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் வழுவாமல் நீர் பத்திரமாக இந்த எல்லா காலங்களிலும் காத்து கொண்ட தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலவேளை விசேஷமாக சாட்சி சொன்ன உங்களுடைய மக்களுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். சுவாமி, பிரிஸ்டலா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவருடைய சுகவீனத்திலே நீர் கூட இருந்து நீர் அவர்களை பத்திரமா பாதுகாத்தீர் ஆண்டவரே. அவர்கள் மாத்திரமல்ல, இங்கே இருக்கின்ற எல்லா மக்களுடைய எல்லா சுகவீனங்களும் பலவீனங்களும் நீர் எங்களுக்கு நீர் உதவி செய்கின்ற நல்ல ஒரு வைத்தியராக இருக்க அப்படின்னாலே உங்கள் நன்றிகளை எடுக்கிறோம். சுவாமி, அருமையான சகோதரிக்கு நீர் எல்லா விதமான கஷ்டத்திலும் வேதனையிலும் நீர் அவருக்கு நீர் விடுதலை கொடுத்தீர். ஆகவே உண்மைக்கு நன்றியோடு நாங்கள் உங்களுடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அவர் நிமித்தமாக சபையாக நாங்கள் உமக்கு இந்த நாமத்திற்கு ஜெயக்கொடி ஏற்றுகின்றோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குணமாக சகோதரி சுமதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி, அவருடைய எல்லா விதமான இக்கட்டிலும் அவருடைய எல்லா விதமான தேவைகளிலும் நீர் கூட இருந்து நீர் அவர்களை வழிநடத்தினீர் ஆண்டவரே. அவர்கள் ஜெபித்த எல்லா ஜபத்தையும் ஆண்டவர் நீர் கேட்கவே கேட்டீர். அவர்கள் கண்ணீர் நீர் கண்டீர், நீர் துடைத்தீர் ஆண்டவரே. அவருடைய கணவன் அவருக்கு ஏற்பட்ட எல்லா விதமான சங்கடத்திலும் நீர் அவர்களை நீர் பத்தமாக நீர் காத்து கொண்டீர் ஆண்டவரே. நீர் அவளை பலப்படுத்தினீர். பணமில்லாமல் அவர்கள் யோசித்த காலத்தில் நீர் கூட இருந்து நீர் வழிகளை தெரிந்தீர் ஆண்டவரே. நீர் வனாந்திரத்திலே நீர் வழிகளை உண்டாக்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். வனாந்திரமாக இருக்கின்ற பாலைவனமாக இருக்கின்ற வாழ்க்கையில நீர் வழிகளை உண்டு பண்ணுகிறவர், நீர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர். அவர் ஜெபித்த பொழுது அவருடைய மகளுக்கு நீர் நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கின்றீர், நல்ல ஒரு வருவாய் கொடுத்திருக்கின்றீர். நீர் மக்களை ஆசீர்வதியம் ஆண்டவரே, பேர் பேராக ஆசீர்வதியம் ஆண்டவரே. அவ்வாறாக ஜெபிக்கின்ற மற்ற மக்களும் இங்கே உண்டு. நீர் அவர்களும் நீர் ஆசீர்வதியம் ஆண்டவரே. அவருடைய குடும்பத்திலே சகோதரி சுமதி வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை போல நீர் மற்ற மக்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்தருளும் ஆண்டவரே. அதுக்காக ஜபிக்கிறோம், அவரை ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வர தடைப்பட்ட மக்களையும் நாங்கள் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மேலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். உங்களுடைய சுகம், உங்களுடைய பலன், உங்களுடைய சத்துவம், ஜீவன் எல்லாம் அவர்கள் மேலும் காணப்படட்டும் ஆண்டவரே. நீர் அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுடைய வழிகளை நீ திறந்தருளும். அவருடைய வீட்டிலே வீடை கட்டுகின்ற பணியிலும் நீர் அவர்கள் கூட இருந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்திருந்தீர். இம்மட்டுமாக நீர் உதவி செய்த தேவன் அதை முழுவதுமாக கட்டி முடிக்க நீர் உதவி செய்யணும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையான கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன்னு சொல்லி நல்ல ஆண்டவர். எப்பொழுதும் எங்கள் பங்காக எங்களுடைய வாக்கியமாக இருக்கும் அப்படின்னாலே போய் வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. சகோதரி திலகாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே தேவரீர் கூட இருந்து எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் கூறுகிற வண்ணமாக கர்த்தர் இவருடைய எல்லா சிறுமைக்கும் பயத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தீர் ஆண்டவரே. ஆகியோடைய நாமத்தை தொழுது கொள்கிறோம். அவருடைய சகோதரருக்கு ஏற்பட்ட இந்த பயங்கரமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ல கூட இருந்து நீர் அவர்களுக்கு உதவி செய்தார் ஆண்டவரே. அந்த நடு ஜாமத்தில் அவர்களை எங்க என்ன செய்வது தவித்து கொண்டிருக்கும் பொழுது நீர் வேண்டிய உதவியாக இருந்து நீர் அனுகூலங்களை ஏற்படுத்தி கொடுத்தீர். டாக்டரை சந்திக்க உதவி செய்தீர், ஜபிக்க நீர் உதவி செய்தீர். எல்லாவற்றின் மேலாக நீர் அவருக்கு விடுதலை கொடுத்தீர். பயத்திற்கு நீங்களாக்கி நீர் அவர்களை நீர் விடுவிக்கிற ஆண்டவரே. நல்ல சுகத்தையும் பலனையும்
தந்தருளும். அவருடைய சகோதரனுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோம். இந்த மகன் எவ்வாறாக உம்மை கண்டுகொள்ளவும், உம்மை ஏற்றுக்கொள்ளவும், உமக்கே சாட்சியாக தன்னுடைய வாழ்க்கையில அவர் ஜீவிக்கும் தேவருத்தாமே அவர் இன்னும் உம்மிடையில் நீர் சேர்த்துக்கொள்ளும், இன்னும் கிட்டியனை சேர்த்துக்கொள்ளும், அவருடைய பலப்படுத்தும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். இந்த காலை வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தனித்தனியாக அவருடைய சிந்தனைகள், யோசனைகள், எங்களுடைய உட்காருதல், எங்கள் எழுந்திருத்தல், எங்கள் போக்கையும் வருத்தையும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் தேவருத்தாய் மக்களை நீர் பெயர் பெயராக ஆசீர்வதியும், பெயர் பெயராக சந்தியும், பெயர் பெயராக நீர் அவளுக்கு வேண்டிய எல்லா உபகரணங்களையும் செய்து தாரும்னு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்த கிராமத்திற்காக ஜெபிக்கிறோம். உங்களுடைய நாம் இந்த இடத்துல தங்கியிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல வந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய ஜெபத்தையும் தேவருத்தாமே கேட்டருளும், அவருடைய கண்ணீரனை துடைத்தருளும் ஆண்டவரே. அவளுக்கு வேண்டிய பாக்கியங்களையும் சகாயங்களையும் செய்தருளும். இவங்க தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். இதை ஆளுகின்ற முதலமைச்சர் மற்றும் அவருடைய எல்லா அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவருத்தாமே மக்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் அவர்களுக்கு வேண்டிய புத்திக்குமே தந்து அவங்களுடைய வழிகள் நடக்க இந்த நாட்டை அவர்கள் பராமரிக்க தேவருத்தாமே உதவி செய்துள்ளோம். தேசத்தை ஆளுகின்ற பிரதம மந்திரி, ஜனாதிபதி, மற்ற எல்லா மந்திரிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஆண்டவரே. ஆகவே தேவருத்தாமே அவர்களுக்கும் இந்த தெய்வ பயத்தை நீர் கட்டளையிட்டருளும் ஆண்டவரே. இந்த தேசத்தை, இந்த மக்களை சரியான பாதையிலே கொண்டு செல்ல ஆள தேவருத்தாமே அவர்களையும் நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் பலனையும் அறிவையும் கொடுத்து தேசத்தை உம்பக்கமாக நடத்த வழியில் நடத்த தேவருத்தாமே நீர் வல்லமையாக நீர் ஆட்சி புரிந்தருளும். இந்த காலை வேளையிலே உங்களுடைய மக்களாக எங்களையும் கருத்தில் கொடுக்கிறோம். தேவருத்தாமே எங்களோடு தங்கிரும், எங்களோடு நீர் பேசும், வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசும், பாடல்கள் மூலமாக, சாட்சிகள் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டீர், நீர் எங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்த நீர் நன்றிகள் எடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையிலே வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நம்முடைய மனதை திருப்பலாம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று தேவன் திருவுளம் பற்றினார். இதை யாக்கோபுக்கு தேவன் வாக்காக கொடுக்கிறார். இந்த வார்த்தை இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக கொடுத்துவிட்டு, இந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவனாக இருக்கிறேனா என்று ஒரு சின்ன ஒரு பரிசோதனையையும் இந்த காலை வேளையிலே நான் செய்யும்படியாக இந்த தேவ செய்திக்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் நாங்கள் உம்மை பாடல்கள் பாடி துதித்து நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிற எண்ணிலடங்காத நன்மைகளை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி ஏறெடுத்தோம். இந்த நேரத்திலும் உயிருள்ள சாட்சிகளை உங்களுடைய திருச்சபையிலே நீர் எழுப்பினபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஜீவனை தந்தீர், பலனை தந்தீர், சுகத்தை தந்தீர், இருக்க வீடு தந்தீர். இவைகள் எல்லாவற்றிலும் விட எங்களுக்கு நீர் ரட்சிப்பை அளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நீர் ஆட்கொள்ளுங்க. உடைய மனதையும் சிந்தையும் திறந்தவர்களாய் உடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் அமர்ந்திருக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்துங்க. அடியனை மறைத்து நீர் உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு கதை. ஒரு குடத்தில் தண்ணி இருந்தது. அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை காக்கா குடிக்கிறதுக்காக வந்தது. இந்த காக்கா குடிக்க வரும்பொழுது அந்த குடத்தில் இருந்த தண்ணியை அதால் குடிக்க முடியல. ஏன் குடிக்க முடியல? என்ன விக்டர், நீங்கள் படித்து தான் வந்திருக்கிறீங்க. அப்போ தண்ணி கம்மியாக இருந்தது. அப்போ இந்த காக்காவுக்கு ஒரு ஞானம் உதிக்குது. காக்காவுக்கு ஞானம் உதிச்சு என்ன பண்ணுது? அது என்ன பண்ணுது? கற்களை எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா அதோடைய
அதோடைய அழகு போய் அந்த தண்ணியை எடுத்து குடிக்கிற அளவிற்கு கற்களை அந்த குடத்தில் நிரப்பிச்சு. நிரப்பினதுக்கப்புறம் தண்ணியை குடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னைக்கு காலையில் நான் சொல்லுகிற விஷயம், இந்த கற்களை நிரப்பி அதனுடைய தாகத்தை தீர்த்து கொண்டது. இந்த தாகம் தீர்க்கக்கூடிய இந்த தண்ணிக்காக நாம் கற்களை எடுக்க வேண்டிய கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன இருக்குது என்பதை குறித்து இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக நம்முடைய மனதை திருப்புவோம். இந்த யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணுறதற்கு முன்னாடி என்ன நடந்தது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வசனத்தின் முதல் பகுதியில் கொஞ்சம் முன்னாடி போய் வாசிச்சிங்கன்னா 11ஆம் வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு இடத்திலே வந்து இவரே எல்லாம் தப்பு பண்ணிட்டு ஏமாத்திட்டு, அண்ணனை ஏமாத்திட்டு, அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போகிற நிலைமையில ஓடி போகிறார். ஓடி போகும் பொழுது ஒரு இடத்துல, அந்த இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கும்படினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்துக்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். நிறைய கற்கள் இருந்தது. அந்த கற்கள்ல ஒரு கல் எடுத்து அவர் தலைக்கு வச்சு படுத்தார். படுக்கும் பொழுது அவருக்கு இந்த கனவு வருது. இந்த வானத்தில் தூதர்கள் ஏறி இறங்குகிறதையும், ஏணி இருக்கிற மாதிரி பரலோகம் வரைக்கும் ஏணி எட்டுது, போகிறாங்க வர்றாங்க. இப்போ தான் ஆண்டவர் பேசுகிறார். பேசும் பொழுது வாக்கு தத்தத்தை கொடுக்குறார். உன்னை திரும்பி வர பண்ணும் அளவும் நான் உனக்கு சொன்னதை செய்வேன், கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்குது, ஒரு சம்பவம். 18ஆம் வசனத்தில் அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து என்று சொல்லி, இன்னைக்கும் இந்த கல்லில் எண்ணெயை வார்க்கிற பழக்கங்கள் நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம். நிறைய மதங்களிலே காணப்படுகிறது. சரிங்களா? நாம் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லி உங்களை மனதிலே போட வேண்டிய விஷயம், நாம் எடுத்து போட வேண்டிய கற்களும் அறிந்து கொள்ள வேண்டிய கற்களும். சரிங்களா? இதற்கு நான் தலைப்பாக உங்கள் மனதில் இருக்கும்படியாக கல் என்று தமிழில் வார்த்தையை ஆங்கிலத்தில் ஸ்டோன் என்ற வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு சுருங்க 15 நிமிடத்துக்குள்ளே நான் இந்த பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். இந்த ஸ்டோன் என்ற வார்த்தையின் மூலமாக நான் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எடுத்து போட வேண்டிய கற்கள் இருக்கிறதா என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். அதே நேரத்தில் நான் அறிந்து கொள்ளக்கூடிய கற்கள் இருக்கிறதா என்று நீங்கள் வியப்புடனும் பார்க்கலாம். நாம் வேதத்தின் அடிப்படையில் நான் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக வாஞ்சிக்கிறேன். தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார் என்று பிரசங்கி 7ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டு அவன் தன்னுடைய வழிகளை கெடுத்து கொண்டவனாக காணப்படுகிறான். இதே போல தான் மத்தேயுவிலிருந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தனி மனுஷன் தேவனுக்கு பிரியமாக வாழக்கூடிய வாழ்க்கையை அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் சொல்லியிருப்பார். அவர் சொன்னது மாத்திரமல்ல, தேவன் ஒரு மனுஷன் மேலே பிரியமாக இருக்க வேண்டும் என்றால், அவன் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டுமோ அதை வாழ்ந்து காமித்து சென்றவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா! யாரும் தூங்கலல்ல? இந்த ஸ்டோன் என்ற வார்த்தையின் மூலமாக முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க வேண்டிய விஷயம் செல்ஃப் ஸ்டோனிங். முதலாவது என்னை நானே குற்றி கொள்ளுகிறதான, என்னை நானே காயப்படுத்தி கொள்ளுகிறதான கற்களை நான் எரிந்து விட வேண்டும். இந்த கற்களை எரிந்து விட வேண்டும், கற்களை தூக்கி போட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது என்னால் நிறைய நேரம் செய்ய முடியல. இது எல்லாவற்றிற்கும் நான் ஆண்டவருடைய துணையைத்தான் நான் நாட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு தான், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு தான் நான் இந்த காரியத்தை செய்ய முடியும். எடுத்து போட வேண்டியவைகளை எடுத்து போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்வாராக. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலிருந்து ஒரு சம்பவம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து படவிலே சீஷர்களோடு சென்று ஒரு இடத்துல இறங்குறார். இறங்குற இடம் கல்லறை. அந்த ஊருக்கு என்ட்ரன்ஸ்லேயே கல்லறை தான் இருக்குது. இந்த கல்லறையில் ஒரு மனுஷன் தனியாக காணப்படுகிறான். அவனுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிறவனாக அவன் இருக்கிறத அந்த இடத்துல பார்க்கிறோம். அங்கே இருந்த கற்கள், அவன் கல்லறையில் தான் குடியிருப்பு. அவனை கட்டி போடுவதற்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க, கட்டக்கூட முடியாத அளவிற்கு ஒரு ஆக்ரோஷம் நிறைந்த, ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறான்.
இந்த கல்லறையில் வாழ்ந்து நிறந்த இவன் அவன் பாட்டுக்கு இருந்தால் பரவாயில்ல, அங்கே உள்ள கற்களை எடுத்து தன்னைத்தானே ஓயாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்தான். இதுதான் அவன் செய்து கொண்டிருந்த காரியம். பிசாசு ஒரு மனுஷனை அழிக்கத்தான் வருகிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே என்று வேறொன்றுக்கும் வரான். இந்த திருடன் யாரு? எதை திருட வரான்? இந்த திருடன் ஆகிய பிசாசு ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை திருடுவதற்குத்தான் வருகிறான். ஆனால் நாம் இந்த வேத புத்தகத்தின் அறிவை உடையவர்களாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஆத்துமாவை அவன் எப்படியாவது திருடி கொண்டு அழிக்கிறதுக்கு வர்றான். ஆனால் உண்மையாகவே ஆத்துமாவில் மேல் அதிகாரம் உடைய நம்முடைய தேவன், அதாவது அவர்தான் கொல்ல வல்லவர், அவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆத்துமாவின் மேல் கரிசனை உள்ளவர்களாய் இந்த காலை வேளையிலே என்னை நானே காயப்படுத்தி கொள்ளுகிற அந்த கல்லை முதல்ல நீங்கள் தூக்கி போடணும். அப்படின்னா பிசாசு உங்களை காயப்படுத்துவதற்கென்று உங்களை அறியாமலே நீங்கள் அந்த போதையில் இருக்கிற அளவிற்கு அவன் ஆட்கொள்ளுகிற அளவிற்கு உங்கள் சிந்தைகளை நீங்கள் அவனுக்கு விட்டு கொடுத்தீர்கள் என்றால் அவன் உங்களை காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். இந்த காயப்படுத்தி கொண்டிருக்கிற காரியம் எப்போ மாறுதுன்னா, இயேசு அவனை தேடி வரும்பொழுது மாறுகிறது. அவன் அதுக்கப்புறமா அந்த சம்பவத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, தன்னை காயப்படுத்தி கொண்டவனுடைய சரீரம் ஆடை அணிந்து அவருடைய பாதத்தின் அருகே உட்கார்ந்திருந்தான் என்று சொல்லி அந்த சம்பவம் முடிவடைகிறது. அவன் அந்த கல்லை தூக்கி போட்டான்னு அர்த்தம். தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற, தன்னை அறியாமலே காயப்படுத்தி கொள்ளுகிற அந்த கற்களை அவன் எந்த இடத்துல இருந்து செஞ்சிட்டு இருந்தான்? கல்லறை போன்ற. கல்லறையில் என்ன இருக்கும்? அசுத்தம் தான் இருக்கும். ஏதோ ஒரு நாள் ஆல் சோல்ஸ் டே என்று சொல்லுகிற அந்த நாளுக்கு மாத்திரம் சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்லறையில் யார் இருப்பாங்க? யார் குடியிருப்பாங்க? எந்த மனுஷனோடையுமே இது இல்லாமல், எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத இருக்கிறவன் தான் கல்லறையில் குடியிருப்பான். இவன் கல்லறையில் குடியிருக்கிறது மாத்திரம் இல்லை, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டே இருக்கிறான். நீங்கள் உங்களையே நீங்கள் காயப்படுத்தி கொள்ளுகிற உலக காரியங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகமாகி இந்த கல், அதை நீங்கள் முதல்ல தூக்கி போட வேண்டும். உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? உங்கள் பொக்கிஷம் எங்கேயும் அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்குது. தூக்கி போட வேண்டிய இந்த முதலாவது கல் ஸ்டோனிங்கில், செல்ஃப் ஸ்டோனிங், தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுகிற, அதாவது ஓயாமல் காயப்படுத்தி கொள்ளுகிற இந்த கற்கள், அது ஒரு போதையை போன்றது. அது எது வேணாலும் இருக்கலாம். அது எதுவாக இருக்கலாம்? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தவிர்த்து வேற எது நீங்கள் கொடுத்தாலும் அதுதான் நீங்கள் தூக்கி போட வேண்டிய கல், முதலாவது கல். இந்த ஸ்டோனுடைய ரெண்டாவது வார்த்தை டீ. இந்த டீ என்று சொல்லும் பொழுது த்ரோயிங் ஸ்டோன்ஸ் அட் அதர்ஸ், அதாவது மற்றவர்களிடத்தில் அவர்கள் மேலே கல்லை தூக்கி போடுறதுல முதல்ல நிற்கிறது. அந்த கல்லை முதல்ல நம்ம தூக்கி போட்டுடணும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த அந்த பெண்ணை, உண்மையாகவே விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தான்னா கையும் மெய்யுமா பிடிச்சாங்கன்னா பெண்ணை மட்டும் பிடிச்சிட்டு வந்துருக்கக்கூடாது, விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தா அந்த ஆணையும் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். ஆனால் இங்கே சம்பவமே என்னன்னா, இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக இதை செய்கிறார்கள். இந்த இடத்துல அவளை பிடித்து கொண்டு வந்த எல்லாரும் அவங்க கையில் கல் வச்சுருந்தாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். எல்லாரும் கையில் கல் வச்சுருந்தாங்க. ஏன்னா நியாயப்பிரமாணம் அதுதான் சொல்லுது. அப்படி ஒருத்தி விபச்சார ஈடுபட்டான்னா அவளை கல் எறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கும்படியாக, அவர் எரிய சொன்னால் எரிஞ்சிட்டு வேலையை முடிச்சுட்டு போயிடலாம் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தும்படியாக வந்தார்கள். இந்த கல்லை தூக்கி அவன் மேலே போட்டு எரியறதுக்காக கல்லோடு வந்த எல்லாரும் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். நம்ம ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடி வீடு வச்சிருக்கிற நான் முதல்ல என்ன பண்ணணும்? மற்றவங்க மேலே என்ன யோசிக்கிறீங்க? நான் கண்ணாடி வீடு வச்சிருக்கிறேன், என் வீடே கண்ணாடியில் தான் கட்டி வச்சிருக்கிறேன். சரி, விக்டோரியா கட்டிக்கிறாரு, வீட்டில் ஜன்னலாவது கண்ணாடியில் வச்சுருக்காரா? அப்போ நான் என்ன பண்ணோம்? மற்றவன் மேலே கல் எறியறதுக்கு முன்னாடி நான் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்? அவன் என் வீட்டில் கல் எறிஞ்சிட்டு போயிடுவான்.
அதைத்தான் சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை முதல்ல பாரு, அவன் கண்ணில் இருக்கிற துரும்ப நீ பார்க்காத என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்துல அவளை குற்றப்படுத்தும்படியாக வந்த, ஆக்சுவலாக இயேசுவை குற்றப்படுத்தும்படியாக வந்தாங்க. அதனால தான் அவன் மேலே கூட ஒரு கல்லை, அவங்க கொண்டு வந்த கல்லை கூட அவன் மேலே போட முடியல. அநேக நேரத்திலே நாம் மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு கற்களை தூக்கி கொண்டு வருகிறோம். அதுக்குன்னே ஒரு பாக்கெட் தனியாக எக்ஸ்ட்ரா பேக் வந்து செஞ்சு வச்சுக்கின்னு அதில் ஒரு பாதி கல்லை போட்டுன்னு வர்றாங்க. எங்கே போனாலும் அதில் ஒரு பேக்கில் ஒரு கல் இருக்குது. ஆளை பார்த்தவொடனே எடுத்து டங்குன்னு நேரம் அவங்க மேலே தூக்கி, ஆமாம் இவன் தான் அந்த தப்பு பண்ணவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த கற்கள் முதலாவது தூக்கி போடப்பட வேண்டும். இயேசு அதான் சொல்கிறாரு, இங்கே பாவம் செய்யாத எவனாவது ஒருத்தர் இருந்தீங்கன்னா முதல்ல அவன் கல்லேறி, நீ கொண்டு வந்திருக்கிற கல் எல்லாம் இருக்கட்டும், நீ பாவம் செய்யாத ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னா முதல்ல நீ கல்லேறி அப்படின்றார். அப்படி பார்த்தா இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் அந்த இடத்துல பாவம் செய்யாதவராக இருந்தார். எங்கப்பா ஒருத்தரையும் காணோம், எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. நானும் உன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்க எல்லாரும் அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக கல்களை எடுத்து வந்தாங்க. அவங்களே நியாயாதிபதி ஆயிடுறாங்க, அவங்களே நீதிபதி ஆயிடுறாங்க. உண்மையான நீதிபதி இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. மற்றவங்க மேலே தூக்கி போடுறதுக்கு நீங்கள் வச்சிருக்கிற கல்லை முதல்ல தூக்கி போடுங்க. உங்களை காயப்படுத்தக்கூடிய கற்கள், உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வச்சிருக்கிற கல் முதலாவது தூக்கி போடுங்க, செல்ஃப் ஸ்டோனிங். இரண்டாவது த்ரோயிங் ஸ்டோன் அட் அதர்ஸ், அந்த கற்களை தூக்கி போடுங்க. மற்றவங்களை காயப்படுத்துறதுக்குன்னே இங்கே மனசில் சிலதை வச்சுருப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்துறதுக்குன்னே சிந்தையில் சில கற்களை வச்சுருப்பாங்க, மற்றவங்களை காயப்படுத்துறதுக்குன்னே சில வார்த்தைகளை வாயிலே வச்சுன்னு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் முதல்ல தூக்கி போடுங்க. சரிங்களா? ஸ்டோனுடைய அடுத்த வார்த்தை அவுட் சைட் ஸ்டோன். இது இந்த இடத்துல நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கிறது இல்லை. லாசரு நமக்கு தெரியும், யோவான் 11ஆம் அதிகாரம் 16, 17 இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்க. லாசரு நமக்கு தெரியும், இந்த இடத்துல அவன் மரித்து போய் விட்டான் என்று சொல்லி, நியாயப்படி மரித்து போனவனா, அது உடம்பு சரியில்லாமல் மரித்து போனவனா எப்படியும் போட்டு கல்லறையில் தான் மூடணும். அதைத்தான் இங்கேயும் பண்ணாங்க. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் உயிரோடு இருக்கும்போதே நிறைய நேரத்தில் கல்லை போட்டு மூடுற நிலைமைகள்லாம் வந்துடுது. அதாவது இதுக்கு மேலே இவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லிற அளவுக்கு எல்லாருமே சேர்ந்து போட்டு உள்ளே போட்டு புதைச்சி கல்லை வெளியில் தூக்கி வச்சிடுறாங்க. அந்த நிலைமையில் ஒவ்வொருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. நான் சொல்கிறேன், அவன் இறந்து போய்விட்டான் என்று கேள்விப்பட்ட பொழுதும் ஆண்டவர் தாமதித்தார். தாமதம் ஆகுது என்று சொல்லி நீங்களே அந்த கல் எடுத்து இன்னொருத்தர் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையை நீங்களே புதைச்சி விடாதீர்கள். இயேசு மரித்து போன காரியத்தையும், மரித்து போன லாசரு என்ற காரியத்தை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் அதை தயவு செய்து செய்யாதீங்க. உங்கள் வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம், உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிருக்கலாம், இதுக்கு மேலே இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி உங்களை கல் போட்டு மூடி கல்லறைக்குள்ளே அடக்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தாமதமாக வந்தாலும் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டாங்க, இவர் வந்திருந்தார்னா குருடனெல்லாம் சுகப்படுத்தினாரே, இவனை கண்டிப்பாக சுகப்படுத்தியிருப்பாருன்னு தான் நினச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ அந்த நிலவையிலேருந்து தான் என்ன யோசிச்சு பார்க்குற, நீ அந்த லெவலில் தான் என்ன யோசிக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் செத்து போனாலுமே நான் உயிரோடு வர வைப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களுடைய வாழ்க்கையில் செத்து போய் விட்டு மரித்து போன காரியம், இதுக்கு மேலே இதுக்கு உயிர் கொடுக்கவே முடியாது என்று சொல்லுகிற காரியம் இருக்குதா, அது இன்னும் தாமதமாகுதா? நான் சொல்கிறேன், இந்த காலவேளையில் நீங்கள் கல்லை போட்டு மூடி வைக்காதீங்க, ஆண்டவர் அதையும் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படின்னா மூணாவது நீங்கள் எடுத்து போட வேண்டிய கல், வெளியே நீங்கள் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை விட மனுஷன் மேலே வச்சு நீங்கள் தோற்று போனால் அந்த நம்பிக்கைக்கு ஒரு கல் போட்டு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை தூக்கி போடுங்க முதல்ல. ஆண்டவர் அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஹல்லேலூயா. கடைசியாகவும் இன்னொரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்டோனுடைய 4வது வார்த்தை என், நோ ஹோப் ஸ்டோன். இது என்னதுன்னா, இதாவது மனுஷனை புதைச்சிட்டாங்கப்பா. ஆண்டவர்னு நம்பியிருந்த இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்ணாங்க, அவருக்கே இந்த நிலைமை தான் என்று சொல்லி, ஆனால் இவரையும் புதைச்சிட்டாங்களே, இவர் கல்லறைக்கு வெளியில் இருக்கிற இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்க, எனக்காக யாராவது புரட்டி போடுவாங்களா என்று சொல்லி அங்கே மரியாள் போகும் பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நல்ல தெரிந்த வசனம், எனக்காக இந்த கல்லை யாராவது புரட்டி போடுவாங்களா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் வருவதற்கு
ஆண்டவர் இன்னும் மரித்து போன நிலையில இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய அற்புதங்களையும் அவருடைய செயல்களையும் நம்ப முடியாமல் உங்களை தடை செய்து கொண்டிருக்கிற அந்த கற்களை நீங்கள் எடுத்து போடணும். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது மரியாளுக்கு ஏற்கனவே அவர் உயிர் தெழுந்து விட்டார் என்று கல் புரட்டி போடப்பட்டிருக்குதுப்பா, எனக்காக யாரோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதுதாங்க இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து போட்ட அந்த கற்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நீங்கள் நம்ப முடியாத சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்பத்தக்கதான உயிர்த்தெழுதலை அவர் செய்திருக்கிறார். அவரையே முடிச்சிட்டாங்களே எங்கள் கதையை என்று உங்களுடைய காதுகள் கேட்கும் வண்ணமாக நிறைய பேர் சொல்லலாம். ஏங்க இயேசு கிறிஸ்துக்கு அந்த நிலைமைன்னா நீங்கள்லாம் என்னங்க ஒன்று? நம்ம ஜெயம் கொண்டவர்கள். அல்லேலூயா. அந்த ஜெயத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து விட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அந்த ஜெயத்தை அவர் செய்து விட்டதுனால தான் இன்னைக்கும் ஸ்டோனுடைய முதலாவது வார்த்தை எஸ், செல்ஃப் ஸ்டோனிங். என்னையே நான் காயப்படுத்துகிறேன், அறியாமலே காயப்படுத்தி கொள்கிற உலக காரியங்களை முதல்ல தூக்கி போடுங்க. ரெண்டாவது டி, த்ரோயிங் ஸ்டோன் அட் அதர்ஸ். மற்றவர்கள் மேலே தூக்கி போட வேண்டும் என்று ஆயத்தமாக வச்சிருக்கிற கல்லை தூக்கி போடுங்க. மூன்றாவது வெளியே மூடப்பட்டிருக்கிற கல், அது உங்களுக்கு வெளியில் மூடப்பட்டிருக்குதோ உங்களையே புதைச்சி மூடப்பட்டிருக்கோல்ல, நீங்கள் இன்னொருத்தரை மூடி வச்சிருக்கிறீங்களோ அந்த கல்லை தூக்கி போடுங்க. நான்காவது இயேசு கிறிஸ்து மேலே வச்சிருந்த நம்பிக்கையே போயிடுச்சே என்று சொல்கிற அளவுக்கு அவரையும் பார்க்க முடியாத அளவுக்கு கல்லறையில் போட்டாங்களே என்று சொல்லுகிற அந்த அவநம்பிக்கை என்றும் கல்லை உங்களுக்கு ஆல்ரெடி அவர் புரட்டி போட்டார். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே யாக்கோபு தலையில் தான் கல் வச்சு படுத்தாரு, அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுவதில்லை. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் சட்டத்தின்படி எவர் லாஸ்டிங் லைஃப் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு. நித்திய கண்மலையாகிய கர்த்தர், இதுதான் கடைசி பாயிண்ட், ஸ்டோனுடைய கடைசி பாயிண்ட் இ. எவர் லாஸ்டிங் லைஃப், நித்திய கண்மலையாகிய கர்த்தர், அந்த கண்மலையாகிய கர்த்தர் அவர் தான் மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அவர் ஜெயிச்சு வந்த அந்த ஜெயத்தை நாம் அவரோடு அனுபவிக்கும்படியாக அவர் போயிருக்கிறாரு, திரும்ப கூட்டிகிட்டு போகிறதுக்கு வருகிறாரு. அவர் வரும் வரை நாம் அவர் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் காத்திருக்க வேண்டும். நாம் எரிந்து விட வேண்டிய கற்களை நாம் எரிந்து விடும் பொழுது நாம் பிடித்து கொள்ள வேண்டிய கண்மலையாகிய கர்த்தரை நிச்சயம் பிடித்து கொள்வோம். ஹல்லேலூயா. அவரை பிடிக்கிறதுக்கே நம்மக்கிட்ட கை இல்லை. எரிஞ்சு மற்றவங்க மேலே எரியறதுக்கும் என்ன காயப்படுத்துறதுக்கும் உள்ள கற்கள் தான் என் கையில் இருக்குன்னா அவர் என்னைக்கு பிடிக்க போகிறோம்? இருக்குது ரெண்டு கை, ரெண்டு கையிலையும் 4 கல்லை வச்சு நின்றோன்னா என்னைக்கு அவரை பிடிக்கிறது? அவரை நீங்கள் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும் என்றால் எரிந்து விட வேண்டிய கற்களை நீங்கள் உடனடியாக எரிந்து விட வேண்டும். உலகத்தின் பார்வையில் இருக்கிற உங்களை காயப்படுத்தி கொள்ளுகிற சின்ன சீரியல் தான், 1 மணி நேரம் சீரியல் தான், ஆனால் அதனாலே உங்களை நீங்கள் உங்கள் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சின்ன செயல் தான், சின்ன பாவம் தான், ஆனால் அதனாலே உங்களை நீங்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் அந்த சின்ன கல் பெரிய காயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்கிவிடும். அதை முதல்ல தூக்கி போடுங்க. இரண்டாவது டி, மற்றவர்கள் மேலே எரிந்து கொண்டிருக்கிற கற்களை, அதுக்குன்னு வச்சிருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற கற்களை தூக்கி போடுங்க. அந்த பாக்கெட்டே தூக்கி போடுங்க, அந்த பேக்கே தூக்கி போடுங்க. மூன்றாவது மூடப்பட்டிருக்கிற அந்த கற்கள், நீங்களே அதுக்கு உயிர் கொடுக்காம நீங்களே அதை போட்டு ஆண்டவர் அற்புதமே செய்ய மாட்டார், இனிமேல் நீங்கள் போட்டு கல்லறையில் போட்டு புதைச்சி நீங்கள் மூடி வச்சுக்கிற அந்த கல்லை தூக்கி போடுங்க. அதான் சொன்னார் இயேசு, சொன்னார் அந்த கல்லை முதல்ல தூக்கி போடுப்பா, அப்போ தான்ப்பா அவனே நடந்து வருவான் பாரு. லாசருவே வெளியே வான்னார். ஆண்டவர் உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நான்காவது ஆண்டவரையே புதைச்சிட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கே நம்பிக்கை கிடையாதுன்ற இருக்கிற அந்த அவநம்பிக்கை என்னும் கல்லை நீங்கள் எடுத்து போட வேணாம், ஆண்டவர் எடுத்து போட்டார். அல்லேலூயா. அவர் எடுத்து போட்ட ஆண்டவர் மீண்டும் நம்மை அழைத்து செல்ல வருகிறார். நாம் ஆயத்தமாவோம். தூக்கி போட வேண்டிய எல்லா கற்களையும் தூக்கி போட்டு பிடித்து கொள்ள வேண்டிய கண்மலையாகி இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் கைவிடாதிருப்பார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் அநேக கற்கள் இருந்த போதிலும் யாக்கோபு ஒரு கல்லை தெரிந்து கொண்டு அதிலே படுத்திருக்கும் பொழுது அவன் கண்ட சொப்பனத்தின் மூலமாக நீர் அவனுக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினீர். இந்த நாளிலே நாங்கள் எரிந்து விட வேண்டிய கற்கள், தேவையற்ற
கற்களை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த கற்களை எல்லாம் எரிந்து விடும்படியாக இந்த காலவேளையிலே எங்களுக்கு நீர் போதித்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கல்லாகிய கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை நாங்கள் பிடித்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்க. நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையையும் உடைத்து போடுகிற அந்த கல்லை புரட்டி போட்ட தேவன் நீர். உயிர்ப்பிக்கிற தேவன் நீர், உயிருள்ள தேவன் நீர், ஜீவிக்கிற தேவன் நீர், எங்களுக்காக மீண்டும் வருகிற தேவன் நீர். உமக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் உண்மையுள்ளவர்களாகவும் செம்மையுள்ளவர்களாகவும் உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ உதவி செய்யுங்க. தொடர்ந்து நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த கற்களை எல்லாம் எடுத்து போட உதவி செய்யுங்க. உம்முடைய பலனை எங்களுக்கு தேவை, உம்முடைய பரிபூர்ண கிருபை எங்களுக்கு தேவை. ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலோ நம்மோடு தங்கி தாபரிப்பதாக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெயத்துடன் திரும்பி செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.